அறம் செய்ய விரும்பு. அழகான காலை. ஒரு சின்ன கிராமம். அங்க அரவிந்தன் ஒரு பையன் அவங்க அம்மாவுக்கு பை சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறான். வழியில் ஒரு வயசான பாட்டி மெதுவா நடந்து போயிட்டு இருக்காங்க. பாட்டி ஒரு பெரிய கூடை எடுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறத அரவிந்த் பார்க்கறான். அவ உடனே பாட்டி கிட்ட ஓடி போய், பாட்டி, நான் உதவட்டுமா? பாட்டி சிரித்தபடி, ஆமா தம்பி. அரவிந்த் கூடைய வாங்கிக்கிறான். 2 பேரும் இந்த கிராமம் அழகா பசுமையா இருக்கிறத பத்தி பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. பாட்டியோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அரவிந்த் கூடைய கிள வைக்கிறான். பாட்டி சந்தோஷமா சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, நீ ரொம்ப நல்ல பையனாயிருக்க. அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு வாப்பா. ஓகே பாட்டி, உங்களுக்கு உதவி பண்ணது எனக்கு சந்தோஷம்தான். அரவிந்த் ஸ்கூலுக்கு போய் கிளாஸ்ல உட்காரான். ஆசிரியர் கேட்டார், இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரப்ப யாரெல்லாம் என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். அரவிந்த் கையை தூக்கி அவன் அந்த பாட்டிக்கு உதவி பண்ணினத சொன்னான். ஆசிரியர் மகிழ்ச்சியாக பாராட்டி சொன்னார், இதுதான் ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடியோட முதல் வரி. அறம் செய்ய விரும்பு என்பதன் அர்த்தம். ஒரு நல்ல செயல் பல நல்ல செயல்களுக்கு தொடக்கம். 6வது சினம். அன்னிக்கு செவ்வாய்க்கிழமை. குமார் மகிழ்ச்சியா வந்து கிளாஸ்ல உட்கார்றான். ஆசிரியர் உள்ளே வந்து, இன்று ஓவிய போட்டி. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சத வரையலாம். எல்லாரும் தயாராகுங்க. குழந்தைகள் உற்சாகமாக வரைய தொடங்குறாங்க. குமார் கவனமா அழகா வரைஞ்சிட்டு இருக்கான். பக்கத்துல அவனோட ஃப்ரெண்ட் ரவியும் வரைஞ்சிட்டு இருக்கான். ரவி பென்சில் வாங்கிறதுக்காக குமார் கிட்ட போறான். தவறுதலா அவன் கைப்பட்டு பென்சில் எல்லாம் குமாரோட டிராயிங் மேல விழுந்துருது. குமார் கோபமா, ரவி, நீயே எப்படி செஞ்ச? சாரி குமார், நான் தெரியாம பண்ணிட்டேன். ஆசிரியர் அருகில் வந்து, என்னாச்சு? குமார் கோபமாக நடந்ததை சொன்னான். நான் தெரியாம தான் பண்ணிட்டேன். குமார், கோபம் வருவது இயல்புதான். ஆனால் அதை உடனே அடக்க வேண்டும். அதைத்தான் ஔவையார் 6வது சினம் என்கிறார். குமார் அமைதியாக யோசிக்கிறான். சாரி ரவி. பரவாயில்ல குமார். கோபத்தை கட்டுப்படுத்தினால் நண்பர்களும் மகிழ்ச்சியும் நம்மோடு இருக்கும். ஹாப்பி ரீடிங்.